நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ. கடல் ஆழத்திலும் சொல்லாமா? கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் என்றுரை செய்தவரை ஒரு வார்த்தை இல்லையே, கலங்க வேண்டாம். ஜீசஸ் ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை. என்ன வந்தாலும் பயமே இல்லை. ஆராத இயேசு உண்டெனக்கு மனது ஒருபோதும் கலங்கவில்லையே. நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, அந்த வார்த்தை சொல்லும். நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. வசனத்தின் வல்லமையாய் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? ஒருவேளை இன்னைக்கு தவிக்கிற நிலையில நாம இருக்கிறோமா? ஆறுதல் சொல்ல ஆள் இல்ல, எனக்கு தோல் கொடுக்க ஆள் இல்ல, என்னோட பேச ஆள் இல்ல, என் குறைய கேட்க ஆள் இல்ல அப்படின்னு சொல்ல விட, ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தா ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ பயப்படாத, ஐயா நீ பயப்படாத, இந்த தேவன் நான், இந்த விசேஷத்துவம் உள்ள தேவன் நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை அதிசயமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறேன், உன் புயலில் நான் உனக்கு கண்மலையாய் இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவர் அல்லவா? மகனே மகளே, ஆவியானவர் நமக்கு இந்த வேளையில சொல்லுகிற வார்த்தை எல்லாம் ஒரே ஒன்றுதான்.
கலங்காதே, நீ சுகையாதே. உன்னுடைய போராட்டங்கள் மாறுகிற நாட்கள் சமீபத்தில் இருக்கு. இதோ எலியாவின் தேவன் எங்கே என்று அந்த நாட்களை கேட்ட பொழுது தேவன் வானத்திலிருந்து இதோ அக்கினியை புறப்பட செய்த அதே தேவன் தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனா இருக்காருங்க. உங்களுக்கு எனக்கு அதே தேவன் தான். அவர் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அவர் என்றும் நம்மை விட்டு விலகாதவரா இருக்கிறார். அவர் என்றும் நம்மோடு எப்பொழுது சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை நிந்தைகளை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? வெட்கங்களை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? பழிகளை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மகனே நீ அதை குறித்து கவலைப்படாத, நீ அதை குறித்து கவலைப்படாத. உலகம் அப்படிதான் இருக்கும், உலகத்தினுடைய காரியம் அப்படிதான் இருக்கும், உலகத்துடைய மனிதர்கள் அப்படிதான் இருப்பாங்க. நீ கவலைப்படாத. ஏன் அப்படின்னு சொன்னா, உலகத்தை ஜெயித்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க. அவரை பார்த்து சொல்லலாமா? உமக்கு நன்றி, ஆறுதல் தர